அண்மை செய்தி. மரக்காணம் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். முழு விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகள் மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு வந்து அங்கு பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டார். மேலும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் பல்வேறு உத்தரவுகளை விட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து விரைவாக பொதுமக்களை வெளியேற்ற வேண்டும். அதே போல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு ஏற்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வரலாறு காணாத மழை ஒரே நாட்டில் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மாவட்டத்தில் பல இடங்களில் இத்தகைய இன்னல்கள் ஏற்பட்டன. இதில்தான் முதலமைச்சர்கள் நேரடியாக சென்று பொதுமக்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தற்போது நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதே போல அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்கள் வைக்கப்பட்ட பொதுமக்களை சென்றும் அவர்களுடன் பேசி வருகிறார். அது மட்டுமல்லாது பல இடங்களில் முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்ய இருக்கிறார். அங்கு பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். மேலும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர்கள் தற்போது வழங்கி வருகிறார். அது மட்டுமல்ல, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டபடி அவர்களும் பல இடங்களில் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் செய்து பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சந்தித்து அதிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பால் பெரும் பாதிப்படைந்த பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வருகிறார். அவருடன் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளையும் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம்.